புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது என ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை ஏற்க முடியாது என்பதை நாம் அரசியலால் தூண்டப்பட்டு பேசுவதாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளதை துணை முதலமைச்சர் உதயநிதி கடுமையாக கண்டித்துள்ளார். நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என எச்சரித்துள்ளார். நீங்கள் கொடுக்கும் இடத்திலும் நாங்கள் பெறும் இடத்திலும் இருப்பதாய் நினைத்து தலைகனம் காட்ட வேண்டாம் எனவும் உதயநிதி குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதை ஒன்றிய அரசு தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், மாற்றான் போக்கு எண்ணத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுவது தமிழ்நாடு மாணவர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.